சுவாமிகள் குறிப்பிடும்போது ஏனாதி நாதன் அடியாருக்கும் அடியே என்று குறிப்பிட்டுள்ளார். இவர் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள எயினனூர் என்னும் அழகிய கிராமத்தில் அவதரித்தார். இவர் சான்றோர் குலத்தை சார்ந்த இவர் அரச பாரம்பரியத்தில் வர்றவங்க அவங்களோட குழந்தைகளுக்கெல்லாம் வாழ்வித்தை சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆசானா இருக்காரு. நல்ல சிறப்பா சொல்லிக் கொடுப்பாரு. அதனால பக்கத்துல உள்ள அரசு குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்களோட பிள்ளைகளை கூட இவங்கள்ட்ட வாழ்வித்தை கற்றுத்தர சொல்லி இவங்கள்ட்ட தான் எல்லாரும் சேர்த்து விடுவாங்க. இது சிறந்த சிவபக்தர். எப்படின்னா நம்ம மெய்ப்பொருள் நாயனார் பார்த்தோம்ல, விபூதி அணிஞ்சு ருத்ராட்சம் அணிந்தவருக்கே அவர் எந்த அளவுக்கு மரியாதை கொடுப்பாரோ அதே மாதிரி இவரும் அது மாதிரி திருநீர் அணிந்து ருத்ராட்சம் அணிந்தவங்களை பார்த்தாலே இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள வணங்கிட்டு அவர் செய்வாரு. ஒரு போர்க்களத்துல இவர் வாழ்க்கை இருக்கிறதுனால போர்க்களத்துல யாராவது திருநீர் அணிஞ்சிருந்தா கூட இவர் என்ன பண்ணாரு, அவரை கொல்ல மாட்டாரு. அந்த வீரர்கள் அடுத்த வீரருக்கு சொல்வாரே தவிர அந்த திருநீர் அணிஞ்சவங்களை இவர் எதுவும் செய்ய மாட்டார். அந்த அளவுக்கு அந்த சிவன் மேல ரொம்ப பக்தியா இருக்கிறவர். இவர் அந்த ஊர்ல அவருக்கு நிறைய மாணவர்கள் அவங்கள்ட்ட நிறைய பேர் சேர்றாங்க. அவருக்கு சொல்லிக் கொடுக்க முடியாத அளவுக்கு நிரம்பி வழிகிறாங்க அந்த ஊர்ல. அதே ஊர்ல இருக்கிற அதிசூரன் அப்படிங்கிற அவரும் வாழ்வித்தையை கற்றுக் கொடுக்குறவர் தான். அவருக்கும் மாணவர்கள் அவருடைய திறமை கம்மியா இருக்கிறதுனால, அவர்கிட்ட இருக்கிற திறமை கம்மியா இருக்கிறதுனால அவங்கள்ட்ட மாணவர்கள் நிறைய பேர் சேர மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி ஒரு ஊர்ல ஒருத்தவங்களுக்கு நிறைய மாணவர்களும் ஒருத்தவங்களுக்கு கம்மியா இருந்தாலும் அவங்களுக்கு அதிகமா இருக்கிறவங்களை பார்த்தா ஒரு பொறாமை வரும். அவருக்கும் அதே தான் வருது. அவர் என்னதான் அந்த பொறாமை குணம் என்ன அடுத்த கட்டத்தில் அது என்ன வார்த்தைகள்லாம் தடிக்க ஆரம்பிக்கும். அடுத்து அவங்கள்ட்ட வம்பு சண்டைக்கு போவாங்க. அதே மாதிரி தான் அவங்க வாழ்க்கையே நடக்குது. 2 பேரும் கடைசியில் உறவினர்களாம் இருந்தாலும் அவர் போய் என்ன பண்றாரு, அவர்கிட்ட போய் என்னை விட நீ பெரிய வீரனா, என் பரம்பரையே தொடர்ந்து எங்க தாத்தா அப்பா எல்லாரும் தொடர்ந்து வாழ்வித்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. நீ இப்போ அரச குடும்பத்திலேருந்தெல்லாம் உங்ககிட்ட மாணவர்களை சேர்த்து விடுறாங்க. நீ முதல்ல உன்னுடைய திறமையை காமி, அதுக்கப்புறம் நீ அவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே இவர் அவரை பத்தி திட்டிட்டு இருக்கும்போது அவர் எதுவுமே பெருசா எடுத்துக்கல. அமைதியா தான் இருந்து அவர் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அவர் கற்ற கலையில ஒரு தப்பு சொல்றாங்க, நீ என்னோட போட்டிட்டு அதுக்கப்புறம் நீ யாருன்னு நிரூபின்னு சொன்னோன்னே அவரு பொறுமையை சொல்லிடுறாரு. எங்க போட்டி வச்சுக்கலாம்னு சொல்லி அங்க நான் வென்று என்னோட வீரத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதுல நான் ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணி அங்க அதிசூரனுக்கும் ஏனாதிநாதருக்கும் போர் வருது. இவங்களுடைய ஆட்களும் இருக்கிறாங்க, அவங்களுடைய ஆட்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. 2 பேருக்கும் போர் புரியும். இவர் சர்வ சாதாரணமா எல்லாரையும் கொண்டு போயிட்டே இருக்கிறாரு ஏனாதிநாதர். இவருக்கு ஒரு பயம் வந்துருது மனசுல, நம்ம தோற்றிடுவோமோ அப்படின்னு. ஏன்னா இவர் சொன்னது என்னன்னா, நீ தோத்துட்டீங்கன்னா இனிமே அரச குடும்பத்தில் உள்ள அவங்க பிள்ளைகள் யாரும் உங்ககிட்ட சேரக்கூடாது, என்கிட்ட தான் சேரணும். அதுக்கு ஒத்துக்கையான்னு கேட்டுட்டு தான் இவர் அதிசூரன் செய்யக்கூடாது. இது போற போக்கு பார்த்தா இவர் தோத்துருவார் போல இருக்கு அதிசூரன். இவர் மனசுல பயம் வந்துருச்சு. முதல் நாள் போர் முடிஞ்சு மறுநாள் போறதுக்குள்ள இவர் என்ன சொல்லிட்டு போறாரு, எதுக்கு வீணா மற்றவங்க எல்லாம் இறந்து போறாங்க, நம்ம 2 பேருக்கு தானே சண்டை அப்படின்னு அதிசூரன் என்ன சொல்றாரு, நம்ம 2 பேர் மட்டும் நாளைக்கு களத்துல இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு. இவர் ஏனாதிநாதர் அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. இவர் வீட்டுக்கு போய் யோசிக்கிறாரு, இவரை எப்படி நம்ம வீழ்த்தலாம் அப்படின்னு நல்ல வழியில யோசிக்கிறார், தீய வழியில யோசிக்கிறார். எப்படியாவது இவரை வீழ்த்தணும், இவருடைய பலவீனை எதுன்னு தெரிஞ்சு அதுல நம்ம ஏதாவது பண்ணாதான் நம்ம இவரை ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு. உடனே அவருக்கு ஞாபகம் வருது, போர்க்களத்துல ஒரு முறை அவர் திருநீர் அணிஞ்சவரை எதுவுமே பண்ணலையே, நம்ம அதை ஃபாலோ பண்ணோம்னா எப்படியாவது நம்ம அவரை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரு, மறுநாள் நல்ல நெத்தி நிறைய திருநீர் ஃபுல்லா அணிஞ்சிட்டு துணியை வச்சு ஃபுல்லா கவர் பண்ணிடுறாரு. முகம் தெரியாத அளவுக்கு, நெற்றி தெரியாத அளவுக்கு நல்ல முடிய நல்லா ஃபுல்லா மறைச்சிட்டு களத்துல போய் இறங்கிடுறாரு. இறங்கினோடனே இவர் அதை பார்க்கல, திருநீரை பார்க்கல. ஏனாதிநாதர் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல ஏனாதிநாதர் தன்னுடைய வாளை வைத்து அந்த துணியை விளக்கி வச்சுறாரு. விழுந்தோடனே திருநீரை பார்த்தோன்னே இவர் அப்படியே ஷாக்காயிட்டார். அவருக்கு ஒண்ணுமே புரியல ஏனாதிநாதருக்கு. நேற்று வரை ஒரு நெத்தியில திருநீரை நம்ம பார்த்தது இல்லையே, இன்னைக்கு இவர் அணிஞ்சிட்டு வந்திருக்காருன்னா, திருநீர் குடிச்சிட்டு வந்திருக்காருன்னா நம்ம இவரை கொல்ல மாட்டோங்கிற அந்த நம்பிக்கையில தானே வந்திருக்காரு அப்படின்னு இவர் என்ன பண்ணிடுறாரு, தன் கையில இருந்த வாளை எடுத்து கீழே விட போறாரு. அவர் முன்னாடி கால் நீட்டு கீழே விட போறாரு. அப்புறமா அவருக்கு ஒரு யோசனை, ஒரு
நிராயுதபாணியை கொன்றோங்கிற அந்த பேர் வந்து அவப்பெயர் வந்து அடியாருக்கு வந்துடக்கூடாது. திருநீரை அணிஞ்சிட்டாலே அடியார் தான். அந்த அடியாருக்கு அந்த அவப்பெயர் வந்துடக்கூடாதுன்னு கீழே இந்த வாழை வந்து அவர் வந்து போடலை. கீழே போட்டா நிராயுதபாணியை கொண்டுட்டாங்கன்னா அது ஒரு அசுவமான அடியாருக்கு. அதனால என்ன பண்ணாரு, வாழை கையிலே வச்சுட்டு அப்படியே நிற்கிறார், ஒண்ணுமே செய்யறாரு. அப்படின்னு இதுதான் தக்க சமயம்னு அவர் என்ன பண்ணுறாரு, வாழை வச்சு வெட்டி கொண்டு அந்த இடத்துல அவருடைய உயிர் இருந்துருக்கு. ஏனாதிநாதருடைய உயிர் உடனே அசரீரியா எம்பெருமான் வந்து எல்லாத்தையும் காட்சி கொடுத்து உலக மக்கள் எல்லாரும் சொல்லும்படி நான் சொல்றேன். இவர் வந்து வெறும் வாழ்வித்தையில மட்டும் சிறந்தவர் கிடையாது. ஏனாதிநாதர் சிவபக்தியிலும் சிறந்தவர். இனி எம்முறையில் இவர் வந்து சிறப்புடன் வாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆன்மாவை மேல் உலகத்துக்கு எடுத்துக்கிறார். இந்த இவருக்கும் வந்து உயிர் விடும்போது ஒரு அடியாரை உருவாக்கிய மகிழ்ச்சியில இவர் ஏனாதிநாதர் ஒரு அடியாரை ஒரு அடியாரை உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு அந்த மகிழ்ச்சியில அவரோட உயிரை வந்து பிரிகிறாரு. அவருடைய செயலை வந்து நம்மளால வந்து சும்மா இந்த மாதிரி வரலாறு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் சொல்ல முடியும். அந்த ஒரு நொடி அவர் உயிர் போகுன்னு தெரிஞ்சும் அவர் உயிரை விட்டுருக்காருன்னா அவருடைய பெருமையை வார்த்தையால சொல்ல முடியாது. திருச்சிட்டு